students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோல 6th standard second midterm தமிழ் question paper அதாவது original question paper உடைய model questions பார்த்தறலாமா? சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா கொஷின் பேப்பரும் சூப்பராக போடுறோம், நீங்களும் நல்லா மார்க் வாங்கிடலாம். ஸோ பகுதி 1ல் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள. மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. செகண்ட் ஒன், பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். தேர்ட் ஒன், உதிர்ந்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் டேஷ். ஃபோர்த் ஒன், பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஃபிஃப்த் ஒன், வாழை ப்ளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பகுதி 2 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸு. ஸோ 4 2 மார்க் நீங்கள் எழுதணும். சிக்ஸ்த் ஒன், காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே, படிச்சுக்கோங்க. செவன்த் ஒன் பாருங்கள், நாம் யாருடன் சேரக்கூடாது. எயித் ஒன், இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாதீங்க. நைன்த் ஒன், உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர். டென்த் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஷ் வீசும். சிரம் என்பது டேஷ். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். அப்புறம் 11th ஒன், கடை சொல்லை தருக. வெல்கம் லைப்ரரி. ஸோ கடை சொல்லலாம் வந்து சூப்பராக நம்ம படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பகுதி 3ல் பாருங்கள், எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து 3 மார்க், அதாவது உங்களுக்கு 6 மார்க் கிடைக்கும். 12th ஒன் பாருங்கள், ஆசார கோவை கூறும் 8 வித்துகள் யாவை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். 13 பாருங்கள், கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுவீர்கள்? நீங்களே ஓனாக எழுதலாம். 14th ஒன், காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர். 15th ஒன், தாய் தன் குழந்தைகளுக்கு எவையெல்லாம் பாராட்டுகிறார். பகுதி 4ல் மனப்பாட பகுதி. ஸோ அடி பிளராமல் வந்து நம்ம எழுதிடணும். 16th ஒன் பாருங்கள், மன்னனும் என தொடங்கும் மூதுரை பாடலை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 17, விருந்து என முடியும் திருக்குறளை எழுதுக. ஸோ எல்லா திருக்குறளும் படிச்சிடலாம். இதில் இருக்கிறது நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ வந்து 5 மார்க்கு. ஸோ 5 மார்க் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கஷ்டம் வேண்டாம். ஸோ நான் சொல்கிறேன், இந்த 5 மார்க்கை நீங்கள் படிச்சுட்டாவே நீங்கள் செகண்ட் மிட்டமில் நல்லாவே மார்க் வாங்கிடலாம். 18th பாருங்கள், மாமல்லபுரத்தில் அர்ஜுனன் தபசு பாறையில் உள்ள சிற்பங்களை பற்றி எழுதுக. அப்படி இல்லைனா காமராசர் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ் கஷ்டம், படிக்க முடியாது அப்படின்னு வந்து நினைக்கவே தேவையில்ல. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டாவே சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பபாய் ஸ்டூடெண்ட்ஸ்.